Hello everyone, welcome to Avis lifestyle. கேரளா ஆலப்பியில் ரொம்ப ஃபேமஸாக செய்யக்கூடிய மீன் பொழிச்சது டிஷ்ஷு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோங்க. இந்த டிஷ் பார்த்திங்கன்னா வாழை இலையில் கட்டி பண்ணும்போது அந்த இலையோட யுனிக்கான ஃப்ளேவரை இந்த டிஷ்ஷுக்கான டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. இதோட வெஜிடேரியன் பன்னீர் பொழிச்சதை ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த டிஷ்ஷை போய் பாருங்கள், உங்கள் வீட்டில் செஞ்சும் பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவிஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த மீன் பொழிச்சது டிஷ்ஷுக்கு நான் எடுத்துருக்கக்கூடிய மீன் பார்த்திங்கன்னா ஐல, சில இடத்துல காணாங்கத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க. அந்த மீனை நல்லா அப்படி அமுத்தி பார்த்திங்கன்னா கொலன்னு இல்லாமல் நல்லா ஃபேர்மாக இருக்கணும். அப்போ தான் மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அர்த்தங்க. இதை மஞ்சத்தூளும் கொஞ்சமாக எலுமிச்சம்பழமும் கலக்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்குங்க. இப்படி ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கீறி வச்சுக்கும் போது நம்ம போடக்கூடிய மசாலா அந்த மீனுக்குள்ளே நல்லா இறங்கி டேஸ்ட்டை நல்லா கொடுக்குங்க. இதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் எடுத்துருக்கேங்க. உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக மாற்றணும். அதுக்கு நான் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது தாங்க நல்லா டேஸ்ட்டு மட்டும் இல்லை, நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ ஜூஸும் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும். இதுக்கு நான் இன்னைக்கு இன்னொரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா போதுமானதாக இருக்குங்க. இந்த பேஸ்ட் ரொம்ப வாட்ரியாக இருக்கக்கூடாது, நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் மீனில் நம்ம தடவும் போது இறங்கி ஓடாமல் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குன்னு. இப்போ இந்த மீனோட 2 பக்கமும் இந்த மசாலாவை தடவிக்கலாங்க. இப்போ உங்களுக்கு திக்னஸ் பார்த்துட்டிங்கனாலே தெரியும் மீனோட எந்த அளவுக்கு அது ஒட்டுது அப்படின்னு. மறக்காமல் நம்ம கீறி இருக்க இடத்துலையும் அந்த மசாலாவை தடவிக்கிங்க. அப்போ தான் மீன் குக் பண்ணி நம்ம சாப்பிடும் போது அதுக்குள்ளேயும் நம்ம போட்டிருக்க மசாலா இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மீனில் மசாலா தடவும் போது மறக்காமல் அந்த மீனோட வயிற்று பகுதியிலையும் நல்லா தடவி விடுங்க. கம்ப்ளீட்டாக நல்லா தடவுனதுக்கு அப்புறமா இந்த மீனை ஒரு 1/2 மணி நேரம் அளவுக்கு ஊற விட்டுருங்க. நல்லா மேரினேட் பண்ணும் போது தான் இந்த மசாலாலாம் மீனோட இறங்கி நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ இது ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 10 15 அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியும் ஆட் பண்ணிக்கங்க. சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய நேச்சுரலான ஒரு காரம் தான் இந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணணுங்க. இதை அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக வச்சுக்கலாம். இப்போ தாளிப்புக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் ஒரு 1-2 அளவுக்கு கருவேப்பிலை, கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயும் தேவைங்க. தேங்காய் எண்ணெய் தான் இந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் கேரளா டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்காங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம அந்த 100 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது சீக்கிரமாக வதங்குறதுக்கு நான் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேங்க. இது நல்லா ஒரு பாதி அளவுக்கு வதங்கி வரும்போது நம்ம 1-2 ஸ்ட்ரிங் அளவுக்கு கருவேப்பிலும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கலர் நல்லா மாறி பிங்க் கலரில் வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. இந்த பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிறது ரொம்ப முக்கியங்க, இல்லைன்னா அந்த ரா ஸ்மெல் கடைசி வரைக்கும் நிற்கும். அப்போ சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்காதுங்க. இந்த மாதிரி வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய சின்ன வெங்காய தக்காளி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் நல்லா அந்த ஃப்ளேவர் வெளியே என்ஹான்ஸ் பண்ணி வரும். பச்சை ஸ்மெல்லும் சீக்கிரமாகவே போகும். இது நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரணுங்க. அப்போ அதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா இதை நல்லா கொஞ்சம் வதங்கி இந்த மாதிரி சுண்டணுங்க. அப்போ தான் அதோட ரா ஸ்மெல் போயிருக்குங்கிறது நல்லா நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 3 பச்சை மிளகாயும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க.
இப்போ இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க வாட்டர் எல்லாம் எவாபரேட் ஆகி ஆயிலில் நல்லா இப்படி செப்பரேட் ஆகி மேலே வரும். அப்போ இந்த மசாலா நல்லா வெந்துருச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுங்க. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஊறியிருக்க மீனை நான் ஒரு அயன் கடாயில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி இப்போ நான் அந்த மீனை அது மேலே வச்சுட்டேங்க. மீனை வச்சதுக்கப்புறம் அதை வந்து மூவ் பண்ணாதீங்க. இந்த மசாலாலாம் பேனில் நல்லா ஒட்டி இருக்கும். அப்போ மீன் வந்து பிஞ்சு போகிறக்கான வாய்ப்பு இருக்குது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கமாக ஃப்ளிப் பண்ணி விடுங்க. 2 பக்கமும் ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதுங்க. ஏன்னா திரும்பவும் மீனை நம்ம வாழை இலை வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். நான் எல்லா ஃபிஷ் பீசஸும் இந்த மாதிரி நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வாழை இலையில அடுப்பில் வச்சு இந்த மாதிரி வாட்டி எடுத்துக்குங்க. வாழை இலைகளை இந்த மாதிரி வாட்டும் போது என்னன்னா நம்மளுக்கு இலை வந்து பிஞ்சு போகாமல் வரும். 2வது நம்ம பொட்டலை மாதிரி மடிக்கும் போது அது உடையாம நம்மளுக்கு நல்ல ஒரு பேப்பர் மாதிரி உங்களுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக வளைஞ்சு கொடுக்கும். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா வாட்டி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா வாட்டின வாழை இலையில நம்ம வதக்கி வச்சிருக்க மசாலாவை ஸ்பூனோட பின்பக்கமாக வச்சு இந்த மாதிரி நல்லா தடவி விட்டு ஒரு லேயர் மாதிரி அப்ளை பண்ணி விடுங்க. அது மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஃபிஷ்ஷையும் வச்சுடுங்க. அதுக்கு மேலே இன்னொரு லேயர் நம்ம வச்சிருக்க மசாலாவை அந்த மீன் முழுவதுமாகவே கவர் பண்ணுற மாதிரி நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு கவர் பண்ணி விடுங்க. மீனே வெளியே தெரியாத மாதிரி கீழேயும் மேலேயும் சாண்ட்விச் மாதிரி நம்ம 2 பக்கம் அந்த மசாலா வச்சுட்டோங்க. மேலே 2 தக்காளி பீசஸ் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மீனை வந்து இந்த மாதிரி வாழை நார் வச்சு பொட்டலை மாதிரி கட்டிக்கிங்க. இதை எப்படி கட்டணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பன்னீர் பொழிச்சது டிஷ்ஷில் இந்த வாழை இலையில எப்படி பொட்டலை மாதிரி கட்டுறதுங்கிறது நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க கண்டிப்பாக அதில் போய் பாருங்கள். இந்த மாதிரி எப்படி பொட்டலம் கட்டலாங்கிறது அதில் கிளியராக உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி கட்டின பொட்டலத்தை நான் பேனில் வச்சு ஒரு பக்கமும் ஒரு 3 மினிட்ஸுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வாழை இலையோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குங்க. இதே மாதிரி நான் எல்லா மீனையும் நான் வந்து கிரில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்க மசாலாவும் அந்த வாழை இலையோட மணமும் சூடு பண்ணும்போது உள்ளே இறங்கி ரொம்பவே மணமும் சுவையும் ரொம்ப அலாதியாக இருக்குங்க. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அவிஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். Until then, happy cooking and healthy life. Take care. Bye-bye.